இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும். அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாள்ல முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கும் அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறுனதுதான். ஆனா எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய போராட்டம், இது கிட்டத்தட்ட 22 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம், பல பேர் இழுத்து முடியாம கடைசியா தான் அண்ணன் சத்யா அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேர் இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்துலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்குலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்திலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவா இருக்குன்னு இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமே இழுப்பாங்க, ஓடுமானு இழுப்பாங்க. அப்படி அதுதான் தேரை இழுத்து திருவிழா தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதற்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பைக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும்.